இன்றைக்கு எங்க வந்திருக்கோம்னாக்க ஒரு சிறப்பு விருந்தினரை பார்க்க வந்திருக்கோம். அவரு திரு ஜி.எஸ். மணி. வணக்கம், நான் கலாவலி சேது. இது திசை பாட்காஸ்ட் நிகழ்ச்சி புதிய தேடலுடன் உங்களுக்காக. நமது சிறப்பு விருந்தினர் பெர்தாம் எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தவர். சவால்களும் குறைந்த வாய்ப்புகளும் நிறைந்த ஒரு சூழ்நிலை, கல்வி, உறுதி, தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கணும் ஒரு லட்சியம், அதை மனசுக்குள்ள கொண்டு வந்து இன்றைக்கு 40 ஆண்டு காலமாக ஒரு சிறந்து விளங்குற ஒரு லாயர், சட்டத்துறையில் அவனுக்கு ஒரு தனிய இடத்தை பிடிச்ச ஒரு மனிதர். அவருடைய முதல் கனவு ஒரு டாக்டர் ஆகணும் தான். ஆனால் பணத்தின் குறைவினால் அந்த கனவு நிறைவேறாம போயிருச்சு. வாழ்க்கை அவருடைய வேற திசைக்கு கொண்டு போச்சு. இன்னைக்கு அதை நம்ம பார்க்க போறோம். யூனிவர்சிட்டி மலையாவில் பேச்சுலர்ஸ் ஆஃப் சயின்ஸ் டிகிரி பெற்ற அவர் அங்கு தமிழ் லாங்குவேஜ் சொசைட்டி TLS சொல்வோம், அதன் பிரசிடண்டாகவும் இருந்திருக்கிறார். பிறகு டீச்சிங் மற்றும் கவர்மெண்ட் சர்வீஸிலும் இருந்திருக்கிறார். அப்புறம் லா அல்லது சட்டத்துறைக்கு சென்றார். இன்று அடுத்த தலைமுறைக்கு தொடரும் ஒரு லெகசியை உருவாக்கினார். சட்டத்துறைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்த பங்களித்தார். பார் கவுன்சிலின் டிசிப்ளினரி கமிட்டியின் சேர்மனாகவும் இருந்திருக்கிறார். சட்டத்துறையின் தரத்தையும் நம்பகத்தன்மையும் காக்க முக்கிய பங்கு அளித்தார். வாங்க இன்று அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அவரோட வாழ்க்கை பயணமும் அவர் உருவாக்கிய லெகசியம் பத்தி தெரிஞ்சு கொள்ளலாம். ஒரு எஸ்டேட் பையனா இருந்துட்டு இன்னைக்கு ஒரு லாயரா உயர்ந்து நிக்கிறீங்க. அந்த பயணம் எப்படிப்பட்ட ஒரு பயணம்னு சொல்றீங்களா? என்னுடைய பிகினிங் லா வந்துட்டு ஒரு எஸ்டேட் பாய், அதாவது ஒரு தொழிலாளியின் மகன், ஒரு தோட்ட தொழிலாளியின் மகள். அப்புறம் அதுக்கு பிறகு வந்துட்டு என்னுடைய கல்வி, ஆரம்ப கல்வி வந்துட்டு தமிழ் பள்ளியில், ஆரம்ப கல்வி வந்து தமிழ் பள்ளி. அதற்கு பிறகு இடைநிலை பள்ளி வந்துட்டு ஆங்கிலம் மீடியமில். தமிழ் ஸ்கூல்லேருந்து போனால் ரிமூவ் கிளாஸ் தான் ஆரம்பம். அதுக்கு பிறகு ஃபோம் 5 எல்லாம் வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம், Form 6 வரைக்கும் சயின்ஸ். அதற்கு பிறகு யூனிவர்சிட்டி மலையாவில் போடுவோம். அங்கே வந்துட்டு சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில் சயின்ஸ் டிகிரி செஞ்சேன். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி. அப்புறம் என்னோடய வேலையை ஆரம்பித்தேன். ஆரம்ப வேலையாக டீச்சராக இருந்தேன். அது பிறகு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தேன். கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கும் பொழுது எனக்கு வந்துட்டு ஒரு முழுமை அடையலை. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையோட கணிப்பு வந்துட்டு முழுமை அடையலை. ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் ஆகுமே அப்படின்னு நினச்சிட்டு லா எக்ஸ்டர்னலாக செய்ய ஆரம்பித்தேன். அந்த எக்ஸ்டர்னல் லா வந்துட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் எக்ஸ்டர்னலி அவுட் ஆஃப் த கேம்பஸ், அது மாதிரி ஸ்டடி. அது மூலமாக வந்துட்டு எல்எல்பி எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டி லண்டன் டிகிரி கிடைச்சி. என்னுடைய 2வது டிகிரி. என்னுடைய ஆசிரியர்கள், அவர்களுடைய டெடிகேஷன், சப்போர்ட், அவங்களுடைய பிலீவ் இன் மீ, தே என்கரேஜ் மீ டு ஸ்டடிலாம். ஒரு படிப்பில் வந்துட்டு அக்கறை காட்டு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை தவிர்த்து என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், என்னுடைய பிஎஸ் எடுத்துட்டோம்னாக்க அதிகமான சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதிகமான சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நான் வந்துட்டு Form 4 Form 6 வந்துட்டு என்னுடைய கிளாஸ் வந்து 3 இந்தியன் பாய்ஸு, 3 மலாய் பாய்ஸு, மற்றவங்கலாம் சீனர்களை எடுத்துட்டோம்னாக்க உங்களுக்கு தெரியும்லங்க, அவங்க வந்துட்டு வெரி ஐ ரியலி அட்மயர்ட் their ambitions, their work ethics, hard working, and studious, விடாமுயற்சி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பக்கமளமாக இருந்துச்சு. இவங்க வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக இருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு நான் மறக்க முடியாது, கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அப்புறம் பட்டதாரி ஆன பிறகு நான் என்னுடைய வேலையை ஆரம்பித்தேன். என்னோட முதல் வேலை வந்துட்டு ஆசிரியர். அதற்கு பிறகு வந்துட்டு அரசாங்க ஊழியராக இருக்கும் பொழுது நான் வந்துட்டு என்னுடைய சட்டப்படிப்பை ஆரம்பித்தேன். இந்த சட்டப்படிப்பு வந்துட்டு நான் செஞ்சது வந்துட்டு எக்ஸ்டர்னலாக செஞ்சேன். அதாவது எல்எல்பி எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டி லண்டன். இது வந்துட்டு என்னுடைய 2வது டிகிரி. அதுக்கு பிறகு அந்த சட்டத்தை நம்ம வந்துட்டு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்துட்டு சிஎல்பின்னு சொல்லுவாங்க,
சர்டிஃபிகேட் இன் லீகல் ப்ராக்டிஸ் அதை செஞ்சுட்டு அப்புறம் கால் டு மலேசியன் பார்க்கு மலேசியன் பார்க்கில் கால் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு பிறகு நான் வந்துட்டு என்னுடைய ஓன் லீகல் ஃபார்ம் ஆரம்பித்து ஆரம்பத்தில் வந்துட்டு ஜிஎஸ் மணி கணேஷ். அதற்கு பிறகு இது நாள் வரையும் என்னுடைய கம்பெனி பேர் வந்துட்டு ஜிஎஸ் மணி கணேஷ். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ் மணி அண்ட் கோ. இப்போ அதுக்கு தொடர்ந்துட்டு ஜிஎஸ் மணி கணேஷ் அந்த ஃபார்மில் நான் வந்துட்டு இன்னும் ஈடுபாடு கொண்டுள்ளேன். அது பெரிய லாங் ஜெர்னி தான். ஸோ ஓகே, நம்ம ஆரம்பத்துக்கு போகலாமா? பிரித்தாம் எஸ்டேட்டில் நீங்கள் சின்ன வயசில் உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க என்னுடைய பெற்றோர்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு மலையாவுக்கு அப்போ வந்து மலையாவுக்கு வந்தாங்க. அண்ட் அவங்களோட வந்துட்டு வேலை என்னன்னாக்க தோட்ட தொழிலாளியாக. அந்த தோட்டத்தை வந்துட்டு அந்த வீடுன்னு பார்த்தோம்னாக்க அந்த வீட்டை வந்துட்டு தமிழில் வந்துட்டு லயம்னு சொல்லுவாங்க. லயத்தோட அர்த்தம் என்னன்னாக்க லாங் பேரக் ஜிங் ஹவுசஸ். வசதின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க அப்போ வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி இல்லை, கேஸ் லேம்பு, ஹரிக்கேன் லேம்ப் தான். டாய்லெட் எடுத்தோம்னாக்க இப்போ டாய்லெட் இல்லை, அப்போ டாய்லெட் இல்லை. எனக்கு டாய்லெட் வந்துட்டு இந்த ஓப்பன் ட்ரெயின் தான். அப்புறம் வாட்டர் சப்ளை வந்துட்டு பை வே ஆஃப் வாட்டர் ட்ரக்ஸ். இந்த வசதிகளை தவிர்த்து பர்தாம் எஸ்டேட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி பர்தாம் எஸ்டேட்டில் வந்துட்டு அந்த எஸ்டேட் வந்துட்டு கோயில் வந்து கட்டி கொடுத்தாங்க. அந்த கோயில் வந்துட்டு அங்கே வாழும் மக்களுக்காக அந்த இடம் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஆஃப் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, கம்யூனிட்டி சென்டர் மாதிரின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் வந்துட்டு அடிக்கடி கூட்டம் கூடும். எப்போ கூட்டம் கூடும்னாக்க தினந்தோறும் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. காலையில் போயிட்டு வருவாங்க, 9 மணி வரைக்கும் போயிட்டு வருவாங்க, சாயந்தரம் போயிட்டு வருவாங்க. ஆனால் அப்பப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு வெயிட்டிங் நல்லா இருக்கும், கோயில் திருவிழா இருக்கும், மற்ற செலிப்ரேஷன்லாம் அங்கே நடத்துவாங்க. அது வந்துட்டு ஒரு கம்யூனிட்டி சென்டர் மாதிரி ஆயிடுச்சு. சாதாரண விஷயம் இல்லை, அதெல்லாம் தாண்டி வர்றது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிக அதிகமான தாக்கத்தை கொடுத்தது உங்கள் மதர் இன்ஃப்ளூயன்ஸ். அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னுடைய அம்மா வந்துட்டு அவங்க வந்துட்டு அதான் என்னோட அம்மா. அவங்கள வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு மறக்க முடியாது. நான் எப்போ என்னுடைய ஆஃபீஸை ஆரம்பித்தனோ அதிலிருந்து என் கூடவே பக்கப்பலமாக இருக்கிறாங்க. ஸோ அம்மா வந்துட்டு ஊர்லேருந்து வந்தவங்க, ஃபார்மல் எஜுகேஷன் இல்லை. ஸோ அவங்க ஆரம்பித்தது இங்கே வந்துட்டு ஒரு தோட்ட தொழிலாளியாக ஆரம்பித்தாங்க. குடும்பத்தில் 9 பேர். அந்த 9 பேரில் என்னுடைய தகப்பனார் வந்துட்டு அப்பா வந்துட்டு அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவார். அப்படி பார்க்கும்பொழுது என்னுடைய அம்மா தான் ஒரு சென்ட்ரல் ஃபிகராக எங்களோட குடும்பத்தில் 9 பேரையும் வளர்த்து அவங்களுக்கு வந்துட்டு கேர் கொடுத்து 9 பேரையும் கல்யாணம் பண்ணி வச்சதும் அம்மா தான். சொந்த காலில் அவங்க செஞ்சாங்க. ஸோ இது வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத அம்மா. அப்புறம் பார்த்தோம்னாக்க அவங்க வந்துட்டு எனக்கும் மற்ற வரும் ஜெனரேஷனுக்கும் நல்ல படிப்பு வேல்யூஸ் ரொம்ப கொடுத்து போயிருக்காங்க, ரொம்ப தாட் பண்ணாங்க எங்களுக்கு. அதில் வந்துட்டு ஒரு முக்கியமானது என்னன்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு சேமிப்புன்னு சொல்லுவாங்களவா, சேவிங்ஸ், கான்சிஸ்டன்ட் சேவிங். கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து ஒரு நல்ல ஒரு தொகை வந்த பிறகு அவங்க வந்துட்டு எஸ்டேட் வேலையை நம்பாமல் சொந்தமாக ஒரு நிலம் வாங்கினாங்க. ரப்பர் ஸ்மால் எஸ்டேட், அது குவாலிட்டி ரப்பர் ஸ்மால் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது வாங்கினது வந்துட்டு நாங்கள் வாங்கினது பிறகு அவங்க தோட்டத்தை விட்டுட்டு அந்த நிலத்துக்கு போயிட்டாங்க. ஸோ
என்னன்னாக்கா இதில் வந்துட்டு டிபெண்ட் ஆன் தி எஸ்டேட் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் நோ மோர் தேர். அதே டைமில் என்னுடைய மூத்த அண்ணன் ப்ளஸ் எல்டர் பிரதரா அவர் வந்துட்டு என்ன பண்ணாருனாக்க சொந்தமாக ஒரு டாக்ஸி வாங்கி சொந்தமாக ஓட்டி குடும்பத்துக்கு வருமானம் அது வந்துட்டு வருமானம் அது அதிகரிக்க அவரும் ரொம்ப உறுதுணையாக இருந்தார். ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னன்னாக்க எஸ்டர்டே நம்பி இல்லாமல் சொந்த காலில் நிற்கணும், சொந்த நிலம் வாங்கணும் அப்படின்னு அவங்க ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சுலவா, அந்த எண்ணத்தை வந்துட்டு நான் எப்போதுமே மறக்க மாட்டேன். என்றும் போற்றக்கூடிய ஒரு 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 குவாலிட்டி எங்கள் அம்மாட்ட இருக்கு, என்னுடைய அம்மாக்கிட்ட இருக்கு. அண்ணன் நீங்க சொன்னீங்க சொந்த டாக்ஸி வாங்கினாருன்னு, அதுவும் ஒரு ஸ்டாண்டிங் ஆன் மை ஓன் ஃபீட் தானே சொல்லுவாங்க. ஆமாம், அது வந்துட்டு மூத்தவர் எவ்வளவு வழிகாட்டியா இருந்தா. ஸோ 9 பிள்ளைகளை தன்னால் தனியாக நின்று வளர்த்து ஒரு ஸ்மால் ரப்பர் ஹோல்டிங் எஸ்டேட் வாங்கி இவ்வளோ சாதிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த உறுதியும் அந்த நம்பிக்கையும் எங்கே இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அம்மாவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அவங்க கொடுக்காத பாசமா, லவ்வா, அவங்க கொடுக்காத பொறுப்பா, ரெஸ்பான்சிபிலிட்டியா, ரொம்ப அவங்களுக்கு எப்படி தான் வந்துட்டு இது உண்டாச்சு, அவங்க வாழ்க்கையில் எப்படி தான் அவங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த ஈர்ப்பு இருந்திருக்குனாக்க எனக்கு வந்துட்டு பிலீவ் பண்ணவே முடியல. ஸோ அவங்க அதை தான் நம்ம சொல்லலாம். அவங்க வந்துட்டு அந்த லவ் அந்த குடும்பத்துக்கு கொடுத்தது, அவங்களோட பொறுப்பு உணர்ச்சி, இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஊக்கத்தை, இந்த கரேஜை கொடுத்துருக்கு. ஸோ அது மீன்ஸ் அவங்களுக்கு உள்ளர சொந்தமாக அவங்களுக்கு லைக் செல்ஃப் மோட்டிவேஷன் சொல்லுவாங்களே, அது மாதிரி இருக்கலாம். செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் ஆல்சோ அதே டைமில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குடும்பத்தோட சப்போர்ட் இருந்துச்சு. பாருங்க, என்னையை தவிர்த்து குடும்பத்தில் 9 பேர் வச்சுருந்தேன். நான் வந்து 8வது குடிய. 6 மூத்தவங்க வந்துட்டு அவங்க பள்ளியை வந்துட்டு பள்ளிக்கூடம் போகாமல் ஒரு தியாகம் பண்ணி சின்ன வயசுலேயே, அவங்களோட வயசு வந்து 8-10 வயசு தான் இருக்கும், அந்த வயசுலேயே வந்துட்டு தோட்ட வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா கூட அப்பா கூட ரப்பர் தெப்பரா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க அந்த ரப்பர் தெப்பரா வேலை செய்யும் பொழுது அவங்களோட வருமானம், அந்த வருமானம் வந்துட்டு அம்மாவுக்கு வந்து ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. இது வந்துட்டு அதான் சொல்கிறேன், என் குடும்பம் வந்துட்டு ஒரு விசித்திரமான குடும்பம். ஒரு டீம் ஒர்க்காக வேலை செஞ்சுருக்கீங்க ஒரு குடும்பமாக. ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தோம். நாங்கள் வந்து கூட்டு குடும்பமாக இருந்தால் பாருங்க எவ்வளவு சேமி நம்ம செய்யலாம், எவ்வளவு சேமிப்பு அது இருக்கு. ஸோ ஓகே, அப்போ பல எஸ்டேட் பசங்களுக்கெல்லாம் வந்து படிப்பு கண்டிப்பாக இருந்திருக்காது, அந்த வாய்ப்பும் கிடைச்சிருந்திருக்காது. ஆனால் உங்களுக்கு அந்த வாழ்க்கையை மாற்றி கொடுத்தது எதுவாக இருக்கும் அந்த சூழ்நிலையில்? அந்த சூழ்நிலையில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்துட்டு மறக்க முடியாதவர் வந்துட்டு என்னோட அண்ணன், மூத்தவர், 4வது குடும்பத்தில். அவருக்கும் எனக்கு 8 வயசு வித்தியாசம். அவர் ஆரம்ப பள்ளி வந்துட்டு தமிழ் ஸ்கூலில் இருந்தார். ஆரம்ப பள்ளி முடிச்சிட்டாரு, நான் அப்போ தான் ஆரம்ப பள்ளி ஆரம்பிக்கிறேன். ஸோ பாருங்க, அவர் எவ்வளோ ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பார், என்னுடைய மென்டோராக இருந்திருப்பார். நான் இந்த நிலைமைக்கு வந்ததே அவர்னால தான். அவர் தான் என்னுடைய வழிகாட்டி, அவர் தான் எனக்கு டியூஷன் கொடுத்தாரு, அவர் தான் எனக்கு வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளரி ஃபிகராக இருந்தார். ரைட். அப்புறம் அவர் வந்துட்டு நான் வந்துட்டு தமிழ் ஸ்கூல் பிரைமரியில் படிக்கும்பொழுது அவர் செகண்டரி போயிட்டார். செகண்டரியில் வந்துட்டு விடாமுயற்சி, அவர் வந்துட்டு ஏறக்குறைய ஒரு 20 மைல் டூ அண்ட் ஃப்ரோ பர்தாமே ஸ்ட்ரீட்ல இருந்துட்டு மிளாக்கா டவுன் இருக்குல்லவா, அங்கே தான் அவருடைய செகண்டரி எஜுகேஷன் சென்டர். போயிட்டு வருவார் டெய்லி. எப்படி? பைசிக்கல் மூலமா. ஏறக்குறைய ஒரு போக வர 20 மைல் இருக்கலாம். அப்படியாப்பட்ட ஒரு விடாமுயற்சி,
ஒரு ஹார்ட் ஒர்க் அது மாதிரி செஞ்சுட்டு ம். அவர் வந்துட்டு செகண்டரி எஜுகேஷன் முடிச்சுட்டு அவர் யூனிவர்சிட்டி ம், ம். மலையா வந்துட்டு 1970 ஜாயின் பண்ணார். நான் வந்து 1972 2 வருஷம் 2 வருஷத்துல 2 வருஷம் தான் வித்தியாசம். அவர் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. ம், என்னுடைய அண்ணன் ம். அண்ணன். அண்ணன் தான் ம். அவருடைய வாழ்க்கை வழி இந்த பாத் ம். அவர் தான் எனக்கு வந்துட்டு அந்த யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வந்துட்டு பாசிபிள்னு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் உருவாக்குனது அவர்தான். ஓகே ஓகே. இன்று எல்லோருக்கும் நீங்க ஒரு லாயர், ஒரு வெல் நோன் லாயர். ஆனா உங்க முதல் கனவு ஒரு டாக்டரா வரணும் தான். அந்த கனவு எப்படி மாறி இப்படி ஒரு லால வந்து உங்களை நிறுத்தி உங்களை உயர வச்சது? நான் வந்துட்டு அப்பர் செகண்டரி ஸ்கூல் செய்யும் பொழுது, அதாவது Form 4 இருந்துட்டு Form 6 வரைக்கும் நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் சயின்ஸ் பாடம் தான் எடுத்து செஞ்சேன். அப்போ வந்துட்டு சயின்ஸ் பாடம் செய்கிறதா இருந்தால் இப்போ மாதிரி இல்லை. அப்போ உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அந்த குவாலிஃபிகேஷன் நல்லா இருந்தால் நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போயிடும். ஸோ அது வந்துட்டு எப்படி நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போனேன்னாக்க அது வந்துட்டு என்னுடைய திறமை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சோம்னாக்க அது வந்துட்டு என்ன ஒரு கனவு, சயின்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சோம்னாக்க டாக்டர் ஆகணும். அதோடு இல்லாமல் எனக்கு வந்து பயாலஜியில் ரொம்ப ஈடுபாடு. பயாலஜினாக்க நம்ம ரொம்ப ஆசை. பயாலஜி ஒன்று ரொம்ப ஆசை. மேத்ஸில் வந்துட்டு மை ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் வந்துட்டு மேத்ஸு. ஸோ மை சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துட்டாக்க ரொம்ப நல்லா சிறப்பாக செஞ்சேன். ஸோ அது வந்துட்டு எனக்கு ஒரு அஸ்திவாரமாக இருந்துச்சு. அதன் மூலமாக நம்ம ஒரு டாக்டர் ஆகலாம்னுட்டு ஒரு எண்ணம் இருந்துச்சு, கனவு இருந்துச்சு. ஆனால் அந்த கனவு வந்துட்டு ஒரு கனவு வந்து எப்போதும் ஒரு ஹோப் தானே. அந்த ஹோப் வந்துட்டு நடக்குமா நடக்காதா அது வந்துட்டு நம்ம ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அல்லவா. அது ரியலிஸ்டிக் தானே, பிகாஸ் நீங்க வாண்டட் டு பிகம் அ டாக்டர், ரைட்? ஆனால் டாக்டர் படிக்கிறதுக்கு வந்துட்டு பண வசதி வேணும். அப்போ எனக்கெல்லாம் ஸ்காலர்ஷிப் இல்லை. என்னுடைய காலத்தில் வந்துட்டு என்னுடைய நண்பர்கள்லாம் வந்துட்டு என்னுடைய சூழ்நிலையில் இருந்தவங்க வந்துட்டு அவங்க இந்தியாவில் போயிட்டு மெடிசன் செஞ்சாங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லை, ஆனால் பண வசதி இருந்தது. ஆனால் எனக்கு அந்த பண வசதி இல்லையே குடும்பத்தில். ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு லைஃப்பில் வந்துட்டு ஒரு ரீடைரக்ஷன் செய்யலாம்னு முடிவு பண்ணி சட்டத்துறையில் ஒரு ஆர்வம் காமிச்சேன். ஓகே. ஸோ அந்த பணம் இல்லாத போது நீங்கள் நினைச்சதை நீங்கள் அடைய முடியல, ரைட்? ஸோ அந்த ஏமாற்றத்தை எப்படி நீங்கள் சந்திச்சிங்க, எப்படி எதிர்கொண்டீங்க, அதை மீறி எப்படி ஒரு முன்னேற்றத்தை தேடி போனீங்க, அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் உங்களுக்கு? அது வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஏமாற்றமாக நான் எடுத்துக்கொள்ள, என்னுடைய ஆட்டிடியூட் மைண்ட் செட் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை வந்துட்டு ஒரு ரீடைரக்ட் பண்ணு. எப்படின்னாக்க பரவாயில்ல, டாக்டர் தான் ஆக முடியல, மற்ற ப்ரொஃபஷனை பார்ப்போமே, அடுத்து என்ன ப்ரொஃபஷன் செய்யலாம், சட்டம் படிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு சட்ட படிப்பை ஆரம்பித்து சட்ட படிப்பை முடிச்சிட்டேன். ஏன் சட்ட படிப்பு, ஏன் மற்ற ஃபீல்டு கிடையாது? சட்டப்படிப்பு ஒன்று பார்த்தோம்னாக்க அது வந்துட்டு நம்ம வந்துட்டு டாக்டர் படிப்பை வந்து கம்பேர் பண்ணோம்னாக்க சட்டப்படிப்பு வந்துட்டு அவுட் சைட் யூனிவர்சிட்டியில் நம்ம செய்யலாம், அதாவது எக்ஸ்டர்னலாக செய்யலாம். என்னுடைய சட்டப்படிப்பு வந்துட்டு எக்ஸ்டர்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், அது எக்ஸ்டர்னலாக நம்ம செய்யலாம். ஸோ அதனால் டாக்டர் தான் ஆக முடியல, இந்த ப்ரொஃபஷன் ஆகலாம்னுட்டு சட்டம் படிக்க அந்த பேஷன் உருவாக்கினேன், ஆர்வம் உண்டாச்சு, சட்டத்தில் இறங்கிட்டேன். நீங்கள் வந்து ஆசிரியர் வந்திருக்கீங்க,
ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருந்திருக்கீங்க, அது போதும் நினைக்காம எதுக்கு நீங்கள் லாவை வந்து ஒரு கனவாக கொண்டு வந்து அதை லட்சியத்தை சாதிச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஆசிரியர், அரசாங்க தொழிலாளி, இந்த வேலை வந்துட்டு வெரி குட் ஜாப்ஸ், வெரி ஸ்டேபிள் அண்ட் செக்யூர் ஜாப்ஸ். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயர் ஆகணும், வாழ்க்கை முழுதாக ஒரு எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது, ஒரு எம்ப்ளாயர் ஆகணும். அந்த எண்ணத்தினால டாக்டர் தான் ஆக முடியல, லாயர் ஆகணுமே அப்படின்னு ஏன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு சொந்த காலில் அடிக்க நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு. அதாவது நம்ம சொந்த டெசிஷன்ஸ், நம்ம சொந்த டெசிஷன்ஸ் எல்லாம் நம்ம அந்த பிளானிங்லாம் நம்ம 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 கையில் இருக்குது. நல்லா பிளான் பண்ணால் வெற்றி அடையலாம், நல்லா பிளான் பண்ணானாக்கா தோல்வி தான். ஸோ அதனால் சொந்த காலில் இண்டிபெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலை, ஒரு ப்ரொஃபஷன், அது வந்துட்டு லாயர்ஸ் அப்படின்னு எடுத்து நான் வந்துட்டு சொன்னல, என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சப்ஜெக்ட் மேத்ஸ்க்கு வந்துட்டு வெரி அனலிட்டிக்கல் திங்கிங், அனலிட்டிக்கல் மைண்ட் இருந்தால் தான் மேத்ஸில் இருக்கும், சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த அனலிட்டிக்கல் திங்கிங் வந்துட்டு சட்டப்படிப்புக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப பேர் நினைப்பாங்க லாயர்னாக்க வந்துட்டு அதிக பிரசங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க பேசுவாங்க. ஆனால் என்னுடைய ப்ராக்டிஸில் என்னுடைய கிளையண்ட்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சுருக்கமாக எடுத்து சொல்லி அவங்களுடைய ஃபேக்ட்ஸ் எல்லாம் கிளியராக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன்லவா, அதுதான் எனக்கு என் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை. அது வந்துட்டு மேத்ஸ் தான், அது வந்து மேத்ஸ் தான். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், லார்ட் டெய்னின்னு கேள்விப்பட்டிருங்க, அவர் மாஸ்டர் ஆஃப் ரோல். அவர் வந்துட்டு மேத்ஸ் ஜீனியஸ், ஆரம்பத்தில் ஒரு மேத்தமெட்டிஷியன். ஸோ அப்படி இருந்தவர் தான் யூனிஸ்ட்டு லண்டனில் வந்துட்டு ஒரு மாஸ்டர் ஆஃப் ரோலாக இருந்தார், ஒரு மேத்தமெட்டிஷியன். மேத்ஸ் படிப்பு வந்துட்டு உங்களை வந்து ஒரு அனலிட்டிக்கல் திங்கரா, வெறும் ஒரு லாயரா மற்றவங்களுக்கு வேலை செய்கிறதோட சொந்த லா ஃபார்மை க்ரியேட் பண்ணணும்னு சொல்ல வந்து எதுலேருந்து உங்களுக்கு அந்த ஆர்வம் வந்தது? அது எவ்வளோ முக்கியம் உங்களுக்கு அந்த டைமில்? என்னுடைய ஆர்வம் எப்படி நான் செய்ய முடிஞ்சிச்சுனாக்க, அதெல்லாம் என்னுடைய அம்மா அவங்க கற்றுக் கொடுத்தது. எனக்கு வந்துட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நான் வந்துட்டு ஒரு செல்லப்பொடியை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்க கற்றுக் கொடுத்த பாடம், சொந்த காலில் நிற்கணும், இண்டிபெண்ட்டாக இருக்கணும், ஏன்னா வாழ்க்கை வந்துட்டு நல்லா அமையும் அப்படின்னு அவங்க கற்றுக் கொடுத்தது உங்களுக்கு. ஒரு சொந்த லா ஃபார்மை ஸ்டார்ட் பண்ணணும்னாக்க என்னதான் அம்மா ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் ஒரு பயம் வரும் பாருங்க. ஸோ எப்படி அந்த பயம், அந்த சேலஞ்சஸ்லாம் தாண்டி கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அந்த ஃபார்மை உருவாக்குனீங்க? அது என்ன உங்களை தூண்டுகோலாக இருந்துச்சு உங்களுக்கு? கண்டிப்பாக சொந்த காலில் நிற்கிறதுனாக்க, சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாக்க கண்டிப்பாக வந்துட்டு ரிஸ்க் இருக்கும், அன்சர்டனிட்டி இருக்கும். நிச்சயமாக நம்ம ஜெயிப்போமா ஏன்னோ அப்போ அந்த அந்த அன்சர்டனிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்னை பொறுத்தவரை எனக்கு வந்துட்டு என்னன்னாக்க குடும்பத்தோட சப்போர்ட் இருந்துச்சு. அண்ணன் கணேசன் அவர்கள், அவர் மூலமாகவும், அப்புறம் அதுக்கு பிறகு என்னுடைய மனைவி வந்துட்டு இந்த என்னுடைய லீகல் ஃபார்மில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மனைவி குடும்பத்தை பார்த்துக்கிட்டாங்க. 2 யங் சில்ட்ரன். அப்போ வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய காயத்ரி வந்துட்டு மூத்த மகன் வந்துட்டு அவள் வந்துட்டு 1 வயசு தான். அப்புறம் நாங்கள் சட்டம் படிக்கும் பொழுது என்னுடைய சன் வந்துட்டு 1 வயசு, 4 வயசு. ஸோ பாருங்கள் எப்படியாப்பட்ட ஒரு குடும்ப சூழ்நிலை. இதை யார் கவனித்தது? நான் படிக்கும் பொழுது என்னுடைய மனைவி. அவங்களுடைய ஒத்துழைப்பு, கவனிப்பு இல்லாமல் இருந்துச்சுனாக்க நான் வந்துட்டு என்னுடைய வேலையிலையும் என்னுடைய படிப்புலையும் வந்துட்டு
ஃபோக்கஸ் பண்ணியிருக்க முடியாது. அதுபோல் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் ஃபைனான்ஸ்லாம் அவங்க கவனிச்சிட்டாங்க. அப்புறம் வந்துட்டு என்னுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு டோட்டலி ஆன் த ப்ராக்டிஸ் அண்ட் ஆல்சோ த கிளைண்ட்ஸ், மீட்டிங் த கிளைண்ட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். அவங்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது. ஒரு கிளையனுடைய வெற்றி அதுவே எனக்கு ஒரு ஒரு சொந்த வெற்றி, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நான் வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதில்லை. பழைய கிளையன்ஸே புது கிளையன்ஸ் கொண்டு வருவாங்க. நீ அடுத்த கேள்வி வந்து, நீங்க முன்ன சொல்லியிருக்கீங்க இந்த மிட்லண்ட் எஸ்டேட் மக்களுக்கு நீங்க கொஞ்சம் சேவை பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அந்த கேஸை பற்றியும் நீங்கள் எப்படி அந்த கேஸை சால்வ் பண்ணீங்க, எப்படி ஒரு திருப்திகரமாக உங்களுக்கு அது அமைஞ்சது கடைசியில், அது எவ்வளோ ஒரு முக்கியம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில்? மலேசியாவில் வந்துட்டு யாருக்கும் மிட்லண்ட் எஸ்டேட்டை பற்றி தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, முடியாது. மிட்லண்ட் எஸ்டேட் வந்துட்டு சுமோவாங் கம்பெனி வந்துட்டு அதை ரீடெவலப் பண்ணாங்க. அந்த மிட்லண்ட் எஸ்டேட் இப்போ வந்துட்டு என்னன்னாக்க, இப்போ ஐசிடி பார்க்குறீங்களா, ஐசிடி அந்த இடத்துல தான் மிட்லண்ட் எஸ்டேட் இருந்துச்சு. நம்ம ஃபெடரல் ஹைவேயில் போகும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது இல்லவா, அம்மன் கோயில், அப்புறம் அது பக்கத்தில் வந்துட்டு மிட்லண்ட் தமிழ் ஸ்கூல், அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மிட்லண்ட் கன்வென்ஷன் சென்டர். இதெல்லாம் வந்துட்டு ஒரு காலத்தில் மிட்லண்ட் எஸ்டேட் இருந்தது. ஆனால் இந்த எஸ்டேட் வந்துட்டு ஒரு டெவலப்மெண்ட் வந்ததுனால அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்துட்டு தோட்ட தொழிலாளிகள், அவங்க வந்துட்டு அந்த இடத்துல இருந்து டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ எப்படி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு 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 ஃபைட் இல்லாமல் எப்படி நாங்கள் போக முடியும்? அந்த இடத்துல வந்துட்டு நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல இருந்துட்டு அப்பா அம்மாலாம் இங்கே தானே தங்கியிருந்தாங்க, நாங்கள் எப்படி போக முடியும்னு ரொம்ப ஒரு 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 திடிவாரமாக இருந்தாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து NEPW மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு லாயராக வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணேன். அப்புறம் கோர்ட் கேஸு வந்துச்சு. அந்த கோர்ட் கேஸ் வந்துட்டு ஒரு செட்டில்மெண்டாக முடிஞ்சிச்சு. அந்த செட்டில்மெண்ட் மூலமாக அவங்களுக்கு வந்துட்டு நஷ்டேடு கிடச்சிச்சு. அப்புறம் லோ காஸ்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் கிடச்சிச்சு. ஸோ இது வந்துட்டு ரொம்ப எனக்கு வந்துட்டு ஒரு வெற்றிகரமான ஒரு கேஸு. இன்னொரு முக்கியமான விஷயம், NEPWன்னு சொன்னோம்னாக்க, இந்த NEPWவில் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் யூனியன். எஸ்டேட் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு யூனியன் கிரியேட் பண்ணாங்க. எஸ்டேட் ஒர்க்கர்ஸில் இருந்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு மலேசியன் ரிங்கிட் அந்த யூனியனுக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்த படத்தை வச்சு NEPW வந்துட்டு பீப்பன் ஹோஸ்டலை உருவாக்கினாங்க. அந்த பீப்பன் ஹோஸ்டல் வந்து 1961 இருந்துட்டு 1965 இருந்துட்டு 1991 வரைக்கும் இருந்துச்சு. இந்த ஹோஸ்டலில் தான் என் அண்ணன் கணேசனும் நானும் தங்கி எங்களுடைய படிப்பை முடித்தோம் யூனிவர்சிட்டி மலையாளம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நான் வந்துட்டு என்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்னன்னாக்க, NEPW எனக்கு உதவி பண்ணியிருக்கு. அதே போல் என்னுடைய ரிட்டர்ன் என்ன, எஸ்டேட் மக்களுக்கு, தோட்ட தொழிலாளர்களுக்கு, அவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்கு, அவங்களோட ஃபியூச்சருக்காக என்னுடைய கடமையை நான் செஞ்சேன். சயின்ஸ் மூலமாக நான் வந்துட்டு ஒரு டாக்டர் ஆகலை. ஆனால் சயின்ஸ் படிப்பு வந்துட்டு என்னுடைய லீகல் ப்ராக்டிஸில் வந்துட்டு ரொம்ப பக்கபலமாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் என்னுடைய ப்ராக்டிஸ் வந்துட்டு அதிகமாக லிட்டிகேஷன் தான், கோர்ட்டு வேலை தான். அந்த கோர்ட்டு வேலையில் வந்துட்டு என்னுடைய அதிகமாக நான் வந்துட்டு டைம் அலோகேட் பண்ணது வந்துட்டு பாடிலி இன்ஜுரி கிளைம்ஸ்.
அதாவது ஆக்சிடென்ட் ஆன பிறகு அவங்களுக்கு வந்துட்டு ஏன்னா பாடியில் இன்ஜுரி உண்டாகலாம். அந்த பாடியில் இன்ஜுரி கிளைம்ஸ் இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரளவு பயாலஜி இந்த அனாட்டமி ஹியூமன் அனாட்டமி தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அவங்க என்னுடைய கிளையண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காம்பன்சேஷன் நஷ்ட ஈடு வாங்கி கொடுக்க ஒரு ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ அதனால் அந்த மெடிக்கல் பார்ட் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னுடைய லா கேரியரில் வந்துட்டு பக்கபலமாக தான் இருந்திருக்கு. ஐ நாட் இதை தவிர்த்து நான் அதிகமாக மெடிக்கோ லீகல் கேஸ் வச்சேன். மெடிக்கோ லீகல் அதாவது மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். அதாவது இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, அவங்க வந்துட்டு இந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் கவனக்குறைவால் அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு ஒரு 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 ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகாது. ஹேண்டிகேப் தட். ஸோ ஏன் அது நடந்துச்சுனாக்க அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்டோட கவனக்குறைவு. இது நம்ம கேஸ் போடுறோம். அந்த கேஸ் போட்டுட்டு இது வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் நாலேஜ் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு சொன்னால் அந்த கேஸோட முடிவு அந்த அதாவது டாக்டருடைய ஸ்பெஷலிஸ்டோட வாக்குமூலம்னு சொல்லுவாங்க, எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம வந்துட்டு அந்த கேஸோட முடிவு வரும். அது செய்ய முடியும், ஒரு முடிவு செய்ய முடியும். அதாவது எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்டோட எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஹக்கீம்க்கு நடுவருக்கு ஒரு முடிவு பண்ணுறது. ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு இந்த சயின்ஸ் அந்த பேக்ரவுண்ட் இருந்ததுனால இந்த மெடிக்கோ லீகல் ப்ராக்டிஸில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சாதாரண விஷயமா இருக்கும். அதாவது நீங்கள் சின்ன பையனை மீட் பண்ணால் அந்த சின்ன பையன்கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது சின்ன பையன்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னாக்க, நானும் வந்துட்டு ஒரு எஸ்டேட் பாய் தான். ஆனால் அந்த எஸ்டேட் பாய்ட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த நிலைமைக்கு அதாவது ஒரு எஸ்டப்ளிஷ் ஒரு லீகல் ஃபார்மாக உருவாக்கி அதை தொடர்ந்து நடத்துறது, அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு நிலைமையில் பண விஷயத்துலையோ வாழ்க்கை விஷயத்துலையோ ஒரு நல்ல நிலைமை இருக்கிறது உனக்கு ஒரு எடுத்துக்காட்டு. என்னுடைய இந்த பாட்காஸ்ட் கண்டி பாருங்க. நான் எப்படி ஆரம்பித்தேன், எஸ்டேட் போய் ஆரம்பித்தேன், அதுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் டிகிரி எடுத்தேன், செகண்ட் டிகிரி எடுத்தேன், அப்புறம் லா ஃபார்ம் ஆரம்பித்தேன். இப்போ இந்த லா ஃபார்ம் தொடர்ந்து எனக்கு வந்துட்டு 75 வயசு, 40 வருஷமாக நான் வந்துட்டு லாயராக வந்துட்டு ஈடுபாடு ரொம்ப ஹேப்பியாக இருப்பாங்க. மகன் வந்துட்டு அந்த எஸ்டேட் சூழ்நிலையில் இருந்துட்டு இப்போ ஒரு 2 சயின்ஸ் டீச்சரை சயின்ஸ் டிகிரி எடுத்து அப்புறம் லா டிகிரி எடுத்துகிட்டு சொந்த லீகல் ஃபார்ம் ஆரம்பித்து சொந்த காலில் இருக்கிறது வந்து அவங்க ரொம்ப ஹாப்பி பண்ணுவாங்க. ஆனால் இந்த அச்சீவ்மெண்ட் இந்த வெல்த்லாம் வந்துட்டு ஃப்ளீட்டிங் மூமெண்ட்ஸ். ஃப்ளீட்டிங் மூமெண்ட்ஸ். அவங்க வந்துட்டு எந்த ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்கனாங்க, அவங்க எனக்கு வந்துட்டு படித்து கொடுத்த, அவங்க எனக்கு தாட் பண்ண வேல்யூஸ் இருக்குல்லவா, அந்த வேல்யூஸ் அதாவது ஹியூமிலிட்டி, ரெஸ்பெக்ட், கம்பேஷன், இந்த வேல்யூஸ் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப 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 முக்கியம். இந்த வேல்யூஸ்லாம் வந்துட்டு they will be there forever, everlasting. ஸோ இதை வந்துட்டு அவங்க பார்க்கும்பொழுது அவங்க ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக என் மகன் வந்துட்டு அதாவது அவருடைய லா மட்டும் இல்லை, லீகல் ஃபார்ம் மட்டும் இல்லை, வெல்த் மட்டும் இல்லை, ஆனால் அவர் வந்துட்டு என்னன்னாக்க நல்ல ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு வேல்யூஸ் அவர் வந்துட்டு உண்டு பண்ணி அதை தொடர்ந்து கையாண்டு வர்றார் அல்லவா, அதை பார்த்தாங்கன்னாக்கா ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். என்னோட கடைசி கேள்வி, இப்போ அந்த பிர்தாம் எஸ்டேட்டில் சின்ன பையனாக இருந்த நீங்கள் இப்போ வளர்ந்து பெரிய ஒரு எல்லாரும் ரெஸ்பெக்டபிள் லாயர்னு சொல்லுவாங்க, இப்போ சொந்த லா ஃபார்ம் வச்சுருக்கீங்க, நீ அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போகிறீங்க. இப்போ உங்களோட ஃபேமிலியில் மகள்கள் எல்லாம் வந்து அதை உங்களோட ஃபுட் ஸ்டெப் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ உங்களை நினச்சி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்துட்டு ஒரு வழிகாட்டியாக இருக்க ஆசைப்படுறேன். வழிகாட்டியாக ஏன்னு சொன்னால் ஒரு எஸ்டேட் பாயாக இருந்துட்டு ஒரு லீகல் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ தூரம் வந்தது, இது கண்டிப்பாக தொடரணும்.
இது தொடர்றதுக்கு எனக்கு என்னுடைய குடும்பத்தில் இருந்துட்டு இந்த யங் ஜெனரேஷன்ஸை பல பேர் வந்துட்டு லாயராக இருக்கிறாங்க. அதில் குறிப்பாக என்னுடைய மக காயத்ரி, அவங்க வந்துட்டு லாயராக இங்கே இந்த என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. அவங்க தொடர்ந்து என்னுடைய லெகசியை வந்துட்டு கவனிப்பாங்கன்னு நான் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். சொல்லுவேன், என்னுடைய தூண்டுதோளாக, என்னுடைய ஒரு எக்ஸாம்பிளாக ஏறக்குறைய 11 லாயர்கள் என்னுடைய குடும்பத்தில் இருக்காங்க. அதில் வந்துட்டு இன்னொரு முக்கியமானது என்னன்னாக்கா, நான் மறக்கக்கூடாது, என்னுடைய அண்ணன் கணேசன் அவர்கள், அவர் வந்துட்டு படிப்பு பிஏ டிகிரி முடித்த பிறகு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வேலை செஞ்சார். சீனியர் ஆஃபீஸர் ஆகிட்டார். அது அவருக்கு பத்தில் அவரும் நான் படித்த மாதிரி எக்ஸ்டர்னல் லா செய்து லாயரானார். அப்புறம் ஆப்ஷனல் ரிட்டையர்மெண்ட் எடுத்து என்னுடைய லீகல் ஃபார்மில் வந்து ஜாயின் பண்ணார். பாருங்கள், லைஃப்பில் பார்த்தீங்களா, லைஃப் சைக்கிளில் பார்த்தீங்களா, இஸ் ஃபுல் சர்க்கிள். என்னுடைய ஃபார்மில் வந்துட்டு அவர் வந்துட்டு பீப்புளாக இருந்தார், நான் வந்துட்டு மாஸ்டராக இருந்தேன். ஒரு காலத்தை அவர் எனக்கு மாஸ்டராக இருந்தார், நான் வந்துட்டு அவர் பீப்புளாக இருந்தேன். பாருங்கள், வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு ஃபுல் சைக்கிள் பார்த்தீங்களா, வாட் கம்ஸ் அரவுண்ட் வில் கோ அரவுண்ட், யூனோ. ஸோ இதனால் அவரை வந்துட்டு இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அவர் வந்துட்டு என் பார்ட்னர் ஆகிட்டார். அதனால தான் ஜிஎஸ் மணி கணேஷ், என்னுடைய அண்ணன் கணேசன் அவர்கள் வந்துட்டு அவருடைய வாழ்க்கை பயணம் இதன் மூலமாக, அதாவது என்னுடைய லீகல் ஃபார்ம் மூலமாக ரொம்ப தொடர்ந்து புகழ அவர் வந்துட்டு பாஸ்ட் வே இன் 2008. பட் ஹிஸ் நேம் இஸ் ஸ்டில் தேர் இன் மை கம்பெனி. அதுதான் ஜிஎஸ் மணி கணேஷ். அதை வந்துட்டு நாங்கள் அது வந்து எடுக்கவே மாட்டோம். அவர் பேர் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி அதை சம்ரைஸ் பண்ணணுன்னாக்கா, இப்போ உங்கள் மக காயத்ரி அவங்க லாயராக பணியாற்றுறாங்க. அவங்களோட இப்போ சொன்ன அந்த குவாலிட்டிஸ், அந்த வேல்யூஸ் எல்லாம் அவங்கள்ட்ட அப்படியே நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் சொன்னது உண்மையான வேர்ட்ஸ். இன்றைய பாட்காஸ்ட் ஒரு நிறைவுக்கு வருது. பல விஷயங்களை திரு ஜிஎஸ் மணி நம்ம கூட பகிர்ந்துட்டார். நான் ஒன்று அடிக்கடி சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 1000 காரணம் சொல்லலாம், ஆனால் முடியும்னு சொல்கிறதுக்கு ஒரே காரணம், சரி நம்ம தான் இறங்கி நம்ம தான் செய்ய போகிறோம். என்னால் முடியலன்னா யாராலையும் முடியாதுன்னு நினச்சோம்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். அது திரு ஜிஎஸ் மணி ஒரு உதாரணம் அதுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் கலாவலி சேது, என்னுடன் நான் ஜிஎஸ் மணி.